திருமாவளவனை தான் நிறைய குறி வச்சாங்க, அடித்தாங்க, எல்லாமே தெரியும். இப்போ தான் சமீப காலத்தில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு தீவிரமான அரசியலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தலைவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அதை தான் நீங்கள் உடைக்கக்கூடிய முயற்சி நடந்துட்டு இருக்குது. கீழத்தஞ்சை பகுதிகளெல்லாம், தஞ்சை மாவட்டத்திலலாம் சாணிப்பால் ஊத்துறது வாயில எதிர்த்து கேள்வி கேட்டேன் அப்படின்ற ஒரு நல்ல நிலம் மாதிரி பின்னாடி இப்படி வந்துச்சு. அது அன்னைக்கு உழைப்பாளர்கள் இன்னைக்கு வந்துட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அப்படியான ஒரு கொடுமையெல்லாம் வந்துட்டு நிகழ்த்தப்பட்டது. சில குறிப்பிட்ட ஜாதிகள் வந்துட்டு இந்த தாழ்த்தப்பட்டவர்களை குறி வச்சு தாக்குதல், அவமானப்படுத்துதல் இப்படியெல்லாம் நடக்கும்போது தான் அவர் வந்துட்டு அடங்க மறு அத்து மீறி திருப்பி அடி அப்படின்னு வந்துட்டு அவர் சொன்ன அந்த முடக்கம் வந்துட்டு வந்துச்சு. அதை வந்துட்டு நீங்கள் ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறையை தோன்றக்கூடிய ஒன்றா இருக்கும். அப்படி இல்லை, அப்படியேப்பட்ட நபரும் கிடையாது, அவர் கிடையாது. அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்துட்டு அது திருமாவளவனுக்கு கூட தெரியாது. அவங்க வந்துட்டு அதில் பஞ்சமி நிலை மீட்டு இது பண்ணும்போது துப்பாக்கி சொல்லி நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நடத்தி அவர் வந்துட்டு சுட்டு கொண்டாங்க. அவர் இங்கே வந்திருந்தார் விபி சிங் பட்டுன்னு சுட்டாங்க. அவர் என்ன பண்றது, அப்படிலாம் நடந்துச்சு. ஆனால் பஞ்சமி நில ஒழிப்பு தொடர்பான முயற்சியை வந்துட்டு திரும்ப எடுக்கிறதுக்கு இணையா வேற யாரும் முன்னெடுக்கலையே. அந்த கட்சிகள் எல்லாம் நான் குறிப்பிட விரும்பல, ஆனால் யாரும் முன்னெடுக்கல. பஞ்சமி நில மீட்பு அப்படின்றது இப்படியெல்லாம் உருவான திருமாவளவனுடைய அந்த செல்வாக்கு அது ஒரு ஓட் பேங்க் ஆச்சு. அந்த ஓட் பேங்க் வந்துட்டு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது அப்படின்னு வரும்போது இதை சதைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்துட்டு பொது அரசியல் வெளிகளில் நடக்குது. குறிப்பா பத்திரிகை துறையிலையும் நடக்குது. மனிதனுடைய பேச்சு வந்துட்டு எப்பொழுதுமே அது ஒரு கால்குலேட்டடா இருக்கிறது இல்லை. அது மாறி மாறி தான் வரும். ஆனா அதை வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் தான் அது அதிகமான பிரஷருக்கு அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுறாரு. ஏன் காரணம் என்னன்னா அவங்களுடைய குறி இந்த ஓட் பேங்கை உடைக்கணும்னா திருமாவளவனை சிறுமைப்படுத்தணும்னு அது ஒன்றி விடும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ சூத்திரதாரிகள் இவங்களாம். ஒரு முறை அவர் பேசும்போது குறுக்கிட்ட ஓம் பிர்லா சபாநாயகர், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற, அருமையா இருக்கு அப்படி சொல்லிட்டு திருமாவளவன் வந்துட்டு கண்டிக்க மாட்டேன்ட்டார். அவர் இவரை கொஞ்சம் நீட்சியா ஏதோ ஒரு பேசினாரு. அவர் இவரை பாராட்டுறாரு. ஓம் பிர்லா ஒன்னும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் பிஜேபி ரைட்டா. திரும்ப பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆட்சியும் பிடிக்க முடியாது, ஒன்றுத்தையும் பிடிக்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்ன மேல்சாதி மக்கள்லாம் இருக்காங்க. உள்நாட்டு மக்களை வந்துட்டு நீங்க முட்டாளன்றீங்க, நான் இல்லைன்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல எங்க திருமாவளவன் வராரு பாத்துக்கலாம். அப்படி திருமாவுக்கு எதிராக அந்த மாதிரி வருது அப்படின்னா காரணம் என்ன, திரும்ப பேசுனா டைட்டா நிக்கிறாங்க. பின்னாடி ஒரு 30 பேர் 40 பேர், எதிரில் பாத்தீங்கன்னா 2000-3000 பேர் நிக்கிறான். அது அவங்களுக்கு எரியுது. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லது ஐயா. தொடர்ந்து நம்ம சேனல்ல ஐயா திருமாவளவன் அவர்கள் குறித்து உங்க மூலியமா நாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அந்த வரிசையில ஐயா திருமாவளவன் அவர்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அதுல நம்ம முக்கியமா சொல்ற ஒரு சில போராட்டம்னா இந்த இவிஎம் மிஷின் எதிர்த்து பண்ண போராட்டங்கள் தான் இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்த போராட்டங்கள். இது தெரியாத நிறைய போராட்டங்கள் அவர் பண்ணியிருப்பார்ல, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்லை அது நிறைய, அதாவது தமிழ்நாட்டில் சாதிய கொடுமைகள், சாதிய ஆதிக்கம், இதுக்கெல்லாம் எதிராக மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வெகுஜன இயக்கத்தை கட்டி அமைச்ச பெருமை அவருக்கு உண்டு, மற்ற யாரையும் விட. அதே மாதிரி மற்ற எந்த ஒரு தலித்துகளுக்காக அந்த உரிமைகளுக்காக போராடிய தலைவரை விட திருமாவளவனை தான் நிறைய குறி வச்சாங்க, அடித்தாங்க, எல்லாமே தெரியும். இப்போ தான் சமீப காலத்தில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா அவர் மேலே ஒரு அக்செப்டன்ஸ் ஏற்பட்டு போச்சு. அவர் ஏற்றுக்கிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா அவர் ஒரு தீவிரமான அரசியலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தலைவர் அப்படின்ற ஒரு விஷயம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதை தான் நீங்கள் உடைக்கக்கூடிய முயற்சி நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு அப்புறம் வரேன். ஒரு போராட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னம்னா, எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாதியை ஒரு சினிமா எடுத்தோ ஒரு பொதுக்கூட்டங்களை நடத்தியோ பண்ணிட முடியாது. ஐயா தந்தை பெரியாரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சாதியம், இந்த மூட நம்பிக்கைகள், இந்த மௌடிகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய மூளையில் போட்ட விலங்குன்னு ஒரு சிந்தனையிலேயே அந்த விலங்கு இருக்குது. அப்போ அதுலேருந்து உடச்சிக்கிட்டு வெளில வர்றது அப்படின்னு வரும்போது அது அந்த முயற்சி ஒரு சாதாரண முயற்சி இல்லை. அதையும் அவர் முன்னெடுத்தார். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பகுத்தறிவு அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர் முன்னெடுத்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அடிப்படையில் அவர் எடுத்தார். தமிழ் தேசிய மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருமே சாதி மதத்தை தாண்டி அவங்க ஒன்றிணைஞ்சு நின்னா தான் இந்த தமிழ் தேசியத்துக்கான ஒரு களமாக தமிழ்நாடு இருக்கும். அப்புறம் அது தமிழ்நாடு தமிழ் தேசியத்தினுடைய ஆட்சிமைக்கு இறைமைக்கு உட்பட்டு தான் மாறும் அப்படின்றது அடுத்த கட்டம். சாதி ஒழிப்பு முதல்ல அவங்களுடைய 50 கொள்கைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சாதி ஒழிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் இருக்கும், மூன்றாவது பெண்ணடிமை ஒழிப்பு இருக்கும். இந்த மாதிரி நிறைய திண்ணியம் போன்ற இடங்களில் மலத்தை திணிக்க முயற்சி பண்ணது,
அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கீழத்தஞ்சை பகுதிகளெல்லாம் தஞ்சை மாவட்டத்திலலாம் சாணிப்பால் ஊத்துறது வாயில எதிர்த்து கேள்வி கேட்டான் அப்படின்ற ஒரு நல்ல நிலம் மாதிரி பின்னாடி இப்படி வந்துச்சு. அது அன்றைக்கி உழைப்பாளர்கள் இன்றைக்கி வந்துட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அப்படியான ஒரு கொடுமையெல்லாம் வந்துட்டு நிகழ்த்தப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் எதிர்த்து அவர் போராடினவர். ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா சில குறிப்பிட்ட ஜாதிகள் வந்துட்டு இந்த தாழ்த்தப்பட்டவர்களை குறி வச்சு தாக்குதல், அவமானப்படுத்துதல் இப்படியெல்லாம் நடக்கும்போது தான் அவர் வந்துட்டு அடங்க மறு, அத்து மீறி திருப்பி அடி அப்படின்னு வந்துட்டு அவர் சொன்ன அந்த முழக்கம் வந்துட்டு வந்துச்சு. அதை வந்துட்டு நீங்கள் ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறையை தோன்றக்கூடிய ஒன்றா இருக்கும். அப்படி இல்லை, அப்படியேப்பட்ட நபரும் கிடையாது, அவர் கிடையாது. அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்துட்டு அரசமைப்பு ரீதியாக நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு சம உரிமைன்னு இருக்கும்போது எதுக்கு அடங்கி போகணும்? நான் அடங்க மறு அப்படின்னாரு. புரியுதுங்களா? அடங்க மறு, அத்து மீறு அப்படின்னம்னா எது உன்னுடைய இடத்த தாண்டி இன்னொருத்தருடைய இதில் அத்து மீறுது அப்படின்றது நான் அத்துக்கல் அப்படின்னா அது எல்லையை மீறி போகல. அப்படி இல்லை, உன்னை வந்துட்டு ஒருத்தன் வஞ்சிக்கிறான், உன்னை கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னம்னா அது தகர்த்து ஏறி அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அந்த ஆதிக்கத்தை தகர்த்து ஏறி அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்கு தான் சொன்னார். திருப்பி அடி அடித்தார், திருப்பி அடி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் இது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிரான ஒரு அரசியல் சமூக எதிர்ப்புணர்வு வந்துட்டு உருவாக்குச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் சூழலும் சிந்தனை தளமும் அது வெற்றி பெறலை. திரும்ப பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா நீங்கள் ஆட்சியும் பிடிக்க முடியாது, ஒன்றுத்தையும் பிடிக்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்ன மேல்சாதி மக்கள்லாம் இருக்காங்க என்கிட்டே பேசும்போது. ஓகே ஓகே ஆமாம், இப்போ 2021 அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் அதை பார்த்துருவோம். தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு நீங்கள் முட்டாளன்றீங்க, நான் இல்லைன்றீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் எங்கள் திருமாவளவன் வராரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலையே, அது நடந்துச்சு. அப்போ என்ன அப்படின்னம்னா அவங்களுடைய நோக்கம் என்னென்னா திரும்ப இருந்தார்னா அந்த இடத்துக்கு எதிராக மற்ற இடைநிலை சாதிகளை வந்துட்டு எதிராக போவோம் அப்படின்றது. ஆனால் அதெல்லாம் நடக்கலையே அப்படின்னா திமுக ஜெயிச்சே இருக்க முடியாது, ஆட்சி பொறுப்புக்கு வந்தே இருக்க முடியாது. அப்போ அதுதான் நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், திருமாவளவன் வந்துட்டு இங்கே ஒரு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு. அது ஒரு வலிமையான ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னம்னா சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்துட்டு வேறு எந்த மாநிலத்துலேயும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் கேரளாவில் இருந்துட்டு எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன், ஆந்திராக்கெல்லாம் நிறைய பயணம் பண்ணியிருக்கேன். இங்கே தாழ்த்தப்பட்டவர் இருக்கக்கூடிய நிலை, கௌரவம், தலை நிமிர்ந்த வாழ்க்கை அங்கெல்லாம் கிடையாது. நீங்கள் திரும்ப இன்டர்வியூ பண்ணிங்கன்னா கூட அவர் சொல்லுவார், அவர் அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு நிலைமை. அதனால தான் அங்கே தலித்து மூமெண்ட்டுக்கு அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய யாரும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு புத்தகம் ஏதாவது வெளியிட்டாங்கன்னா திரும்ப அவனுடைய கருத்தை கேட்டு அதை வந்துட்டு பதிவிடுவாங்க. அதை நானே எதிரில் நின்று பார்த்துருக்கேன். உடனே அவர் எழுதி தருவார். அவங்களெல்லாம் காத்து நான் அனுப்புகிறோம் போங்கன்னா சொல்ல மாட்டார். அப்படி இந்த இவிஎம் போராட்டம் தொடர்பாக நான் சந்திக்கும் போது அவர் என்ன பண்ணார், அப்படியே உட்காந்து அது கம்ப்ளீட்டாக எழுதி இது போதுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க போதுன்னொடனே அவங்களாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, அப்படி போனாங்க. அப்படி அந்த மாதிரி அந்த அம்பேத்கர் உடைய அந்த பாதையில் நின்றுக்கிட்டு ஐயா தந்தை பெரியாரனுடைய அந்த ஒரு தீரத்தோட அவர் வந்துட்டு முன்னெடுத்த அந்த சாதிய ஒழிப்பு அப்படின்றதும் சமூக அடிமைத்தள ஒழிப்பு அப்படின்றதும் பெரிய விடயமாக நான் பார்க்குறேன். அவர் பண்ணார். சோசியாலஜி படித்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த நாட்டில் அது எப்படியாப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்றது. இல்லை விபி சிங் போன்ற பெரிய சிந்தனையாளர்களுக்கு தான் அதெல்லாம் பற்றி தெரியும். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பெரிய இது பண்ணார். ஆனால் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக நின்ன ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றதையும் மறுக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்கள், நிர்வாகிகள் சிலர் மாறுபட்டு நின்று இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு கட்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட இயக்கத்துக்கெல்லாம் வந்துட்டு அது வந்துட்டு உறுதுணையாக தான் நின்றுச்சு. அதை வந்துட்டு மறுக்க முடியாது. திகாவும் அதே மாதிரி நின்றுச்சு. திகா தான் முதன்மையாக நின்றுச்சு. திகா அப்படின்னோம்னா திகா, அப்புறம் வந்து திராவிட விடுதலை கழகம், அப்புறம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சேர விடுதலை சிறுத்தைகளோட நின்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இந்த தமிழ்நாட்டில் ஏற்படுத்த அந்த இயக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வலிமைப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாநிலத்திலையும் நடக்கிறத விட பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் தாழ்த்தப்பட்டவருக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அந்த அநியாயங்கள், அத்துமீறல்கள்லாம் கம்மியாக இருக்குது. இல்லையா? இப்போ இந்த சாதி அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் மட்டும் இல்லாமல் அப்புறம் இந்த நில உரிமை மீட்புக்கான அந்த போராட்டம் வந்து அதிகம் வந்து பண்ணார். இந்த தலித் மக்களுக்கான அந்த இடங்களை பஞ்சமி நில மீட்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் கூட இருந்த ஒரு தோழன் டேவிட்டே வந்துட்டு சுட்டுக் கொல்லப்பட்டான். அவன் ஜனதாதளில் இருந்தான். அது திருமாவளவனுக்கு கூட தெரியாது. அவங்க வந்துட்டு அதில் பஞ்சமி நில மீட்பு இது பண்ணும்போது அந்த துப்பாக்கி சொல்லி நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது, நடத்தி அவர் வந்துட்டு சுட்டு கொண்டாங்க. அவர் இங்கே வந்திருந்தார், விபி சிங்க்கு நாங்கள் கொடுத்த வரவேற்பில் கலந்துட்டு இருந்தார். அந்த தோழர் எங்களோட ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தார். பட்டுன்னு சுட்டாங்க. அவர் என்ன பண்ணுறது? அப்படிலாம் நடந்துச்சு.
ஆனால் பஞ்சமி நில ஒழிப்பு தொடர்பான முயற்சியை வந்துட்டு திரும்ப எடுக்கிறதுக்கு இணையா வேறு யாரும் முன்னெடுக்கலையே, முன்னெடுக்கலை. நான் எல்லாரோடையும் பேசலாம் பார்த்துட்டேன், அந்த கட்சிகளெல்லாம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் யாரும் முன்னெடுக்கலை. பஞ்சமி நில மீட்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா வெள்ளைக்காரன் காலத்தில் அவங்களுடைய மேம்பாட்டிற்காக அளிக்கப்பட்ட ஒரு விடயம். அது பின்னால் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் இதர பிற்படுத்தப்பட்டோன்னு வச்சுக்கோங்க. போதான இயக்க தலைவர் அவர் வினோபாபாவை, ஆச்சாரிய வினோபாவை முன்னெடுத்த அந்த இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வெள்ளைக்காரன் எடுத்தது இப்படியாப்பட்ட ஒரு மெஷர் தான் அது. அவன் வந்துட்டு இதெல்லாம் பார்த்தான், ஒரு உழைக்கும் மக்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த சீர்மரபினர் வந்துட்டு படிக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு பள்ளிக்கூடங்களை திறந்து வெள்ளைக்காரன் காலத்தில் தான் அது நடந்துச்சு. அஃப்கோர்ஸ் அதுக்கு பின்னாடி ஜோசப் போன்ற பெரிய போராளிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமூக வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் எல்லாம் எடுத்து அதை வந்துட்டு வெற்றிகரமாக கொண்டு போய் அதனோட மக்களிடையே அங்கீகாரம் பெற்று அரசனுடைய பார்வை அது கொண்டு வந்ததில் வந்துட்டு திருமாவளவனுடைய பங்கு பெரும் பங்கு அவர் ஆற்றியிருக்கிறார். புரியுது. இப்போ அதே மாதிரி இந்த நிறைய அதில் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த நிறைய கிராமங்கள்லாம் இருக்குல்ல, இந்த குட்கிராமங்கள்லாம், இப்போ அங்கெல்லாம் வந்து ஒரு சாலை வசதி இருக்குன்னா, இப்போ அங்கே ஒரு குடிநீர் வசதி இருக்குன்னா அதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து திருமாவளவன் அவர்கள் தான். ஏன்னா நிறைய இப்போ அந்த கோவிலுக்குள்ள வந்து இப்போ வரைக்குமே ஒரு சில இடங்கள்ல வந்து கோயிலுக்குள்ள வந்து தலித் மக்கள் வந்து உள்ள விட மாட்டாங்க. அதெல்லாம் எதிர்த்து நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்கிறதா இல்லை. ஒரு பொது கோவில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கோயிலில் வந்துட்டு யாருமே வந்துட்டு அந்த மாதிரி மறுக்கக்கூடாது. அப்படி மறுத்தாங்க அப்படின்னோம்னா அது வந்துட்டு அரசமைப்பு ரீதியாக தீண்டாமையை கடைபிடிக்கிறதா தான் அர்த்தம். அதனால தான் அரசுகள் வந்துட்டு ரொம்ப அதில் வந்துட்டு எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஆனால் தனியார் கோயில்கள்லையும் அப்படிப்பட்ட இவங்க பண்ணுறாங்க, விடுதலை சிறுத்தைகள் பண்ணுறாங்க. தனியார் கோயில்கள் அப்படின்னோம்னா குலதெய்வ கோயில்கள் அதெல்லாம் நாங்களும் வருவோம், சாமி கும்பிடுவோம், ஆய்ப்புன்னு சொல்லிக்கிட்டு அங்கே பண்ணுறாங்க. அது வந்துட்டு தேவையற்ற ஒரு விஷயம். அது இப்போ பொது கோயில்களில் வந்துட்டு அவங்களை அனுமதிக்கணும், எல்லாமே பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லை அப்படின்னோம்னா அது தட் அமௌண்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் அப்படின்றத நான் சொல்லுவேன். அரசமைப்பு ரீதியாக அது இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ரொம்ப இலக்கையை நோக்கிய ஒரு நேர்த்தியான ஒரு பயணம் தான் அது. ஸோ அந்த மாதிரி சாலை வசதி அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரத்தை வச்சு செய்யக்கூடியது. இப்போ இன்னைக்கு கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வன்னியரசு வந்துட்டு அங்கே மந்திரி ஆகிட்டார் அப்படின்னா அவர் சமூக நீதி அப்படின்ற ஒரு துறையில் மட்டும் இருக்க போகிறதில்ல, அவர் பல்வேறுபட்ட துறைகளோடு சேர்ந்து அவர் இயங்க போகிறாரு. ஒரு அமைச்சரவையில் ஒரு அங்கம் தான், ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான். எனவே அவர் நினைச்சாருன்னா அவர் பல விஷயங்களை செய்யலாம். அதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்த நன்மை அப்படின்னோம்னா விடுதலை சிறுத்தைகளையும் தாண்டி அவங்க எந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்காங்களோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரும் பயனை இது ஈட்டு தருன்றது எனக்கு இருவேறுபட்ட கருத்தே கிடையாது. இப்படியெல்லாம் திரும்ப அவருடைய சீரியஸ் செயல்பாட்டின் காரணமாக என்ன ஆச்சு, அது ஒரு ஓட் பேங்க் அது உருவாகுது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட் பேங்க்கு காங்கிரஸ் ஜனதா இப்படி தான் இருந்துச்சு அந்த ஓட் பேங்க். பின்னாடி திரும்ப வந்துட்டு அந்த செல்வாக்கை பரப்பர இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சுது. அவர் அமைப்பு ரீதியாக கட்சியை கட்டமைக்க ஆரம்பித்தார். எல்லா இடத்துலையும் அமைப்பு போடுவார், ஆட்களை போடுவார், எல்லாம் போடுவார். இப்போ இன்னைக்கு போராட்டத்தை அறிவிக்கிறாரா, நாளைக்கு காத்தால 2000 பேர் எடுத்து அவர் நிறுத்த முடியாது. மெட்ராஸில் எங்கே வேணாலும் நிறுத்த முடியும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம், நிறைய பார்த்துருக்குறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் தலித்து போராட்டம் ஒன்றும் இல்லை. அந்த கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் வந்துட்டு அது ஒன்றும் ஒரு தலித்து போராட்டம் இல்லை. ஆனால் அது வந்துட்டு முன்னிலையில் நின்று பெரிய அளவுக்கு போராட்டம் வந்துட்டு திருமாவர்கள் தான். அதே மாதிரி அதில் வஞ்சிக்கப்பட்டது நிறைய வந்துட்டு பட்டியலினத்து சகோதரர்கள் தான். அவனை தான் அண்ணா பிடிச்சி போடி சொல்லப்பட்டான். ஏன்னா காவல்துறையிலேயே வந்துட்டு அது இருக்குது, அதனுடைய நீட்சி இருக்குது, சாதியக்காரங்களுடைய எண்ணங்களுடைய நீட்சி அங்கேயும் இருக்குது. அதனால் அது மறுக்க முடியாது. ஆனால் இப்படியெல்லாம் உருவாங்கின அந்த ஓட் பேங்க் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, பின்னாடி அது அரசியலில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்க ஆரம்பிச்சது. இல்லை இப்போ இதெல்லாம் இப்போ நீங்கள் சொன்னது ஒரு பாயிண்டாக இருந்தாலும் இப்போ அந்த கவின் அவருடைய இந்த ஆணவ படுகொலை நடந்தது இல்லையா, கவின் ஆணவ படுகொலை நடந்தது. அப்போ அவங்க அப்பா பேசினது தான் இன்னமும் நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஐயா திருமாவளவன் வந்துட்டு இருக்காரு, எனக்கு ஆதரவாக நிற்பாருன்னு சொன்னது வந்து அவருடைய மகன் இறந்துருக்காரு, அந்த டைம்லையும் திருமாவளவன் ஐயா வந்துட்டு இருக்காரு, எனக்கு ஆதரவாக நிற்பாருன்னு சொன்னது. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இல்லை அதுதான் உண்மை. அப்படியெல்லாம் பல இடங்களில் போயிட்டு நிற்கிறதுனால தான் அந்த இன்சிடென்சஸ் அந்த பர்சன்டேஜ் கம்மின்னு நான் சொன்னேன். அதனுடைய அந்த அடிப்படையில் தான் எல்லா இடத்துலையும் அவர் நின்னாரு. நீங்கள் வந்துட்டு வெறும் பட்டியலினத்து அவங்களுக்கு மட்டும் உரிமை பறிப்பு பாதிக்கப்படும் போது வந்து நிற்கிறார் அப்படின்னா பரந்தூருக்கு எத்தனை முறை போயிருக்காரு தெரியுமா திருமாவளவன்? எங்கே அவர் நிற்கலை. இல்லை சாம்சங் போராட்டத்துக்கு திருமாவளவன் வந்து நிற்கலை, இவிஎம் போராட்டத்துக்காக திருமாவளவன் வந்துட்டு முன்னெடுத்தார், நிற்கலை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் முன்னெடுக்கலை. அப்படி அவர் எல்லா போராட்டத்திலையும் வந்துட்டு அதாவது சும்மா அவருடைய ப்ரெசன்ஸை மட்டும் காட்ட மாட்டார். அவரோட சிறுத்தைகள் வருவாங்க, அவங்களும் போராட்டத்தை முன்னெடுப்பாங்க, எல்லாமே இருந்துச்சு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது நான் முக்கியமான ஒரு கோர் சப்ஜெக்ட் நான் வரேன்னு நினைக்கிறேன் இன்றைய சூழலில். இப்படியெல்லாம் உருவான திருமாவளவனுடைய அந்த செல்வாக்கு அது ஒரு ஓட் பேங்க் ஆச்சு. அந்த ஓட் பேங்க் வந்துட்டு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது அப்படின்னு வரும்போது இதை சதைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்துட்டு
பொதுவும் அரசியல் வெளிகளில் நடக்குது, குறிப்பாக பத்திரிகை துறையிலையும் நடக்குது. நீங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ராத்திரி ஒன்று பேசுனாரு, காத்தால ஒன்று பேசுகிறாரு, தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறாரு, இப்போ ஒன்று பேசுகிறாரு. எல்லா தலைவர்களுடைய பேச்சிலையும் இந்த மாதிரி ஒரு முரண் நீங்கள் காணலாம். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. மனிதனுடைய பேச்சு வந்துட்டு எப்பொழுதுமே அது ஒரு கால்குலேட்டடாக இருக்கிறது இல்லை, அது மாறி மாறி தான் வரும். ஆனால் அதை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் தான் அதில் அதிகமான ப்ரெஷருக்கு அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுறாரு. ஏன் காரணம் என்னென்னா, அவங்களுடைய குறி இந்த ஓட் பேங்கை உடைக்கணும் என்னென்னா திருமாவளவனை சிறுமைப்படுத்தணும்னு அது ஒன்றி விடும். இவ்வளோதான் விஷயம். ஸோ சூத்திரதாரிகள் இவங்களாம் இது பண்ணுறாங்க. ஒரு உதாரணம் நான் சொல்ல வரேன். திருமாவளவன் வந்துட்டு இந்த மது ஒழிப்புக்கு எதிரான ஒரு மாநாடு போடுறாரு. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அந்த மது ஒழிப்பு மாநாட்டை அரசியல் கோணத்திலிருந்து எல்லா தொலைக்காட்சிகளும் பேசுனாங்க, எல்லா ஊடகவியலாளர்களும் பேசுனாங்க. ஆனால் அவர் மது ஒழிப்பு ஏன் அவர் சொன்னார்? அவருடைய சமூகம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது மதுவில் தான். மற்ற போதைப் பொருள் இல்லை, மது குறிப்பாக கள்ளச்சாராயத்தில். ஸோ அதுலேருந்து முழுமையாக அவங்களை விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவர் போராடினார். அவர் சும்மா கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்து அப்படியே நிறுத்திட்டு போயிடல. சும்மா போயிட்டு அப்படியே ஒரு ப்ரெசன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இப்போ விஜய் மற்றவர்கள் மாதிரி அவர் அப்படி பண்ணலை. அவர் அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக ஒரு மாநாடு பண்ணுறார். ஆனால் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் திருமாவளவனுடைய மாநாட்டு நோக்கத்தை பின்னுக்கு தள்ளிட்டு இது வந்துட்டு அரசியல் ரீதியானது, இது கூட்டணிக்கான ஒரு மாநாடு, திரும்ப அங்கே போவாரா, திரும்ப இங்கே போவாரா, அவர் ஏன் இவர் அழைச்சாரு, ஏன் இவரையும் அழைக்கல, இந்த கட்சியும் வருது, அந்த கட்சி, இப்படியே சொல்லி அந்த மாநாட்டுடைய முக்கியத்துவத்தை அழிச்சாங்க. இதை நான் அப்பவே சுட்டி காட்டலேன். ஸோ அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன கோவம் அப்படின்னா, திருமாவளவன் வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாக்கு சக்தியினுடைய தலைவராக இருக்கார். இல்லை இப்போ இந்த பத்திரிகைலாம் சேர்ந்து கார்னர் பண்ணுறாங்களையா, இல்லை பத்திரிகை நிறுவனங்களாம் சேர்ந்து திருமாவளவனை கார்னர் பண்ணுறாங்க? நிறுவனங்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, நான் பார்க்குறேன் அதை பார்க்குறேன். ஏன்னா அவங்க தயங்குறாங்க. இப்போல்லாம் வந்துட்டு முன்னாடி மாதிரி திருமாவளவன் வந்து எடுத்துரிஞ்ச மாதிரிலாம் பேசிட முடியாது. இப்போல்லாம் தயங்குறாங்க. ஆனால் ஊடகங்கள் பெரிய லெவலில் அவர் சின்னதாக பண்ணாலும் அது பெருசாக அடி அப்படின்றது தான். இப்போ இன்றைக்கே இவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. வைப்பாண்ணா அடிக்காத பல்ட்டியா, நான் கூட சொன்னேன் உங்ககிட்ட பழமொழி சொன்னேன்னு தெரியாது எனக்கு. வடசென்னை பழமொழி சொன்னேன் உங்ககிட்ட சொல்லியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். வடசென்னையில் ஒரு பழமொழி உண்டு, குரங்கு கழுவியானாலும் பல்ட்டி அடிக்க மறக்காது அப்படின்ட்டு. அந்த மாதிரி அண்ணன் அது எப்படி பார்த்தாலும் அவர் பல்ட்டி அடிப்பார், ரிவர்ஸ்லேயும் அடிப்பார், முன்னாடி அடிப்பார், சைட்லேயும் அடிப்பார், எப்படி வேணாலும் அடிப்பார் அண்ணன். ரொம்ப அதிலெல்லாம் ரொம்ப ஒரு ஃபிட்டு. அப்படிலாம் திருமாவளவன் சொல்கிறதே இல்லை. அவர் கொள்கை ரீதியாக தான் ஒரு கூட்டணிக்கான அணுகுமுறையை அவர் செய்கிறார். மற்றபடி இது ஊழல், இது அது பூதெல்லாம் கலப்பி விடுறதெல்லாம் திருமாவளவனுடைய வேலையே கிடையாது. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும், ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து அவர் பண்ணுற ஒரு அரசியல் வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்களையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, விமர்சனத்துக்கு கடந்த தேர்தலில் இல்லை பெரியார் சொன்னதை நான் சொல்கிறேன். உன்னை யாருமே விமர்சிக்கல அப்படின்னோம்னா நீ தப்பாக போகிறேன்னு அர்த்தம். உன்னை எல்லாரும் விமர்சிக்கிறாங்கன்னா நீ சரியாக போகிறேன்னு அர்த்தம். கவலையப்படாதுன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. அப்போ தான் ஐயா சொன்னார், ஒரு சமூக புரட்சியாளனுக்கு வந்துட்டு, ஒரு கொள்கைவாதிக்கு வந்துட்டு தயவு தாட்சணியம் தயக்கம் மூணுமே இருக்கக்கூடாது. ஆட்சியாளனுக்கும் அப்படி தான். புரியுதுங்களா? ஸோ திருமாவுக்கு எதிராக அந்த மாதிரி வருது அப்படின்னோம்னா காரணம் என்ன? திரும்ப பார்த்தோன்னா டைட்டாக நிற்கிறாங்க பின்னாடி ஒரு 30 பேர் 40 பேர், எதிரில் பார்த்தீங்கன்னா 2000-3000 பேர் நிற்கிறான். அது அவங்களுக்கு எரியுது. ஏன்னா அது வந்துட்டு அந்த பேலன்ஸை ட்விஸ்ட் டர்ன் பண்ணுது. ரெண்டு பக்கத்துலேயே அரிசியை, ஒரு பக்கம் எடை, இன்னொரு பக்கம் அரிசியை போட்டிங்க, அப்படியே மாறியும் கேடி மாறுது. கொஞ்சம் அரிசி அள்ளியோடு போட்டோடனே எடை சரியாகுது இல்லையா? அப்படி அள்ளி போடுற இடத்துல தான் வந்துட்டு திருமாவளவன் வருகிறார். அவர் இந்தாண்ட போட்டார்னா இந்தாண்ட சாயம், அந்தாண்ட போட்டார்னா அந்தாண்ட சாயம். இன்ன வரைக்கும் இது நிதர்சனம். விஜய் வந்துட்டு 30% ஓட்டை வருது, தாழ்த்தப்பட்ட ஓட்டை எடுத்துட்டாருன்னு சொல்லக்கூடிய இந்த நிலையிலையும் நான் சொல்ல வரேன், விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவரும் இன்றைக்கி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் அவங்கள வந்துட்டு மிகப்பெரிய அளவு மக்கள் மத்தியில் இருக்குது. இல்லை இப்போ தாவேக்கா கூட்டணியில் அதனால் விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு விமர்சிக்க. இப்போ நான் விமர்சிக்கலையா? இப்போ நம்மளுடைய விமர்சனன்றது வேறு, மற்றவங்களுடைய விமர்சனன்றது வேறு, அது வேறு விஷயம். நான் ஒன்றும் திருமாவளவன் விமர்சிக்கக்கூடாது அப்படிலாம் நான் வந்து சொல்லக்கூடிய ஆளும் ஒன்றும் கிடையாது. இல்லை அதுக்கு அவர் பயப்பட்ட ஆளும் கிடையாது. இல்லை பதில் சொல்ல முடியாத திராணியாற்றல் வர முடியாதுலாம் உண்மை தான். ஆனால் அவங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை நீங்கள் பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ தாவேக்கா வந்து வெற்றி வேண்டாம், எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இல்லை ஒன்றும் வேண்டாம். நீங்கள் அது அப்புறம் வரும் அரசியல்லையே நீங்கள் மறுபடியும் ஓட்டுன்றீங்க. அந்த பிராட்வேல நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்துட்டு திருமாவளவனுடைய வண்டிக்கு முன்னாடி எடுத்து வண்டியை விட்டுறான். வண்டியை விட்டு அப்படி ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டே போகிறான். ரைட்டா? திடீர்னு நான் வந்துட்டு இது இப்போ அந்த வண்டி போய் தொட்டுச்சா நேரத்தில் விழுந்துட்டான்னா அதுக்குன்னே காற்று அந்த மாதிரி விழுந்துட்டோடனே போய் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் நோக்கி அவன் வரேன். உடனே பின்னாடி இருக்கிறவங்கலாம் போகிறாங்க, அவனை தடுத்து தான் விட்டாங்க. ஆனால் எப்படி கேஸ் ஃபைல் ஆச்சு?
திருமாவளவன் தாக்கினார். திருமாவளவன் கூட வந்தவங்களும் தாக்கினார். இப்போ நான் அட்டகாசமாக போட்டு எல்லாரும் இது பண்ணேன். உடனே பார்த்தீங்கன்னா ராஜா இல்லை, அண்ணாமலை ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, பிஜேபிக்காரன் கொடுக்குறான், அவன் கொடுக்குறான், இவன் கொடுக்குறான், எல்லாரும் கொடுக்குறாங்க. ஒருத்தனை கூட உண்மை தெரியாது. அப்போ நான் அவரை வந்துட்டு வேற ஒரு விஷயமா நான் சந்திக்க போயிருந்தேன், EVM விஷயமா. அப்போ அவர் இதை வச்சு சொல்கிறாரு பாருங்க அப்படின்னு. அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, நம்ம வந்துட்டு யாரையும் அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்குலத்தூர் கம்யூனிட்டியை வந்துட்டு அப்படி இது பண்ணி அவங்களாம் ஒன்றா சேர்க்குறாங்க அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்கிறாரு, தென் மாவட்டங்களில் அப்படி நடந்த ஒரு இதில் பார் அசோசியேஷன் தேர்தலில் நாங்கள் ஒரு முக்குலத்தோரையை நம்ம ஆதரிச்சிருக்கிறோம் ஐயா, இவங்க அதை டிவைட் பண்ண பார்க்குறாங்க, பிளக்க பார்க்குறாங்கன்னாரு. இதை நான் பேசுகிறேன், எத்தனை பேர் பேசுகிறாங்க? அப்போது என்ன அப்படின்னோம்னா வந்துட்டு அவனை அங்கேயே வை அப்படின்னு சொல்கிற அந்த பழைய சிந்தனை இருக்கு இல்லையா, அவனுடைய நீட்சி வந்துட்டு இன்றைக்கே வந்துட்டு பலருக்குள்ளேயும் வேரூன்றி இருக்குன்றது தான் அர்த்தம். இப்போ புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு கவலைப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஸ்டாலின் போன்ற இல்லை கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் அவங்களுக்கெல்லாம் திருமாவளவத்தை நல்லா புரியும், தெரியும், செய்வாங்க. ஒன்று வேணாம், திரும்ப தொடர்ந்து பேசுகிறாரு, மக்களவையில் பல்வேறுபட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. ஒரு முறை அவர் பேசும்போது குறுக்கிட்ட ஓம் பிர்லா சபாநாயகர், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற, அருமையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு திருமாவளவனை வந்துட்டு கண்டிக்க மாட்டேன்ட்டார் அவர். இவரை கொஞ்சம் நீட்சியாக ஏதோ ஒரு பேசினார், அவர் இவரை பாராட்டுறார். ஓம் பிர்லா ஒன்றும் பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்தவர், அவர் பிஜேபி, ரைட்டா? இன்றைக்கி அவர் தான் சபாநாயகராக இருக்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அவர்? ஏன்னா இவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய அந்த துடிப்பு, அவர் எல்லா இஷ்யூ பற்றியும் பேசுகிறாரு. அவர் EVM அதை பற்றி பேசுகிறாரு, வாக்குச்சீட்டா அதை பற்றி பேசுகிறாரு, இதில் பிற்படுத்தப்பட்டவருடைய நலனா அதை பற்றி பேசுகிறாரு, அவங்களுடைய உரிமையை அதை பற்றி பேசுகிறாரு, எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறாரு. பொருளாதார விடயங்களை அவரும் பேசுகிறாரு, ரவிக்குமாரும் பேசுகிறாரு. ஸோ இப்போ அந்த வந்துட்டு ஈர்க்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டை வந்துட்டு அது எவ்வளோ ரிப்போர்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், பார்லிமெண்ட் செஷன் இப்போ வரப்போகுது, திரும்ப வந்து பேச போகிறாரு, எவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஏன் இப்போ அவங்க கிள்ளிக்கரையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான்.